ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சஜஷன் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு 300 பெட்டட் ஹாஸ்பிட்டலில், அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து எங்கே வேணால் ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 10 பெட்டட் ஹாஸ்பிட்டல், 20 பெட்டட் ஹாஸ்பிட்டல், இந்த கிளினிக்ஸு, இந்த மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ரொம்பவே கம்மி தான். ஒரு 300 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ராட் ஜாப்ஸு கிடைக்கும். அதே போல் 1 இயர் அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை வச்சு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை வச்சுன்னா நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுங்கள். அந்த ஜாப் சர்ச்சிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ராட் போகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் ஓஎம்சி மேன் பவர் கார்ப்பரேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன், ஓஎம்சி கிண்டியில் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் மூலமாகவே நம்ம வந்து ஜாப்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம போகலாம். இல்லை அதை பண்ண முடியல, இல்லை பண்ணலை அப்படின்னா ப்ரைவேட் ஏஜென்ட்ஸு தான். ஆனால் ப்ரைவேட் ஏஜென்ட்ஸு நம்ம வந்து மினிமமாக அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா 3 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இன்கேஸு